ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து நந்தினி 2ஓட எபிசோட் 14 and 15 பார்க்கலாம். போன வாட்டி வந்து ஜனனி வந்து காலேஜுக்கு போயிருக்காள். காலேஜுக்கு போய் அந்த டீச்சர் கேட்ட கான்செப்ட்டு அவள் வந்து தெலுங்குல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அங்கேயும் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவள் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுறான். அப்போ நீதி வந்து சொல்கிறான், இந்த படிப்பு இல்லாதவளுக்கு எதுக்கு இந்த காலேஜு, இவள் ஸ்கூல் கூட படிக்கல, ஆசிரமத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹர் ஈகோ காட் ஹர்ட்டட். கரெக்டாக பிகாஸ் ஜனனிக்கு சர்வேட் பண்ணிட்டாங்கல்ல நீதி வரதுக்கு பதிலாக, அதனால் அவள் ஹர்ட் ஆகிட்டா. அதே சமயம் அந்த ஷர்பா இருக்காள், அந்த ஷர்பா வந்து காலேஜ் பிரின்சிபல் வந்து மயக்கிட்டா. அவகிட்ட மயக்கிற பவர் இருக்குது போல். அதை மயக்கி காலேஜில் ஒரு டீச்சராக ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டா. அப்போ வந்து அவள் ஜனனியை ரொம்ப வெறுப்பேற்றணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜனனி இருக்கால, ஜனனி வந்து சிவனாகினியில் அது அவளுக்கே தெரியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அவள் இப்போ தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தேவசேனா கிட்ட அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, இவள் ஒரு அர்த்தசிவனாகினி, இவள் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் பௌர்ணமிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு பௌர்ணமி நாள், இன்றைக்கி அவள் பூஜை பண்ணினா அவளோட நாகினி ரூபம் வந்துடும். அது வந்து தேவசேனா வந்து ரொம்ப பயப்பட்டுருக்கா அதை பற்றி. அது வந்து அவன் மறந்து போயிட்டா. அதை போய் புருஷோத்தம் கிட்ட சொல்கிறான். அப்போ வந்து சீக்கிரமாக காலேஜ்லேருந்து கொண்டு போகிறேன்னு நினைக்கிறாங்க. அப்போ காலேஜ்லேருந்து கொண்டு போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஷர்பா இருக்கால, அந்த ஷர்பா வந்து ஒரு நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணுறா ஜனனிக்கிட்ட. ஜனனி நம்புறா பிகாஸ் ஜனனி வந்து ஒரு இன்னோசன்ட் கேர்ள். அதனால் ஒரு பையன் வந்து லவ் பண்ணுற அப்படின்னு லவ் டார்ச்சர் கொடுக்குறான் ஜனனிக்கு. பட் ஜனனிக்கு வந்து ஷீ டசன்ட் ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட். அவளுக்கு வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அவள் சொல்கிறா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் டச் பண்ண போகிறான். அப்போ வந்து ஒரு பாம்பு ரூபம் வருது. அதை பார்த்து அவன் ரொம்பவே பயப்பட்டு போயிடுறான். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி வந்து ஒரு அதிசய நாகினி அப்படின்னு அவளுக்கு தெரியுது. ஆனால் ஹீ டசன்ட் நோ அவள் வந்து ஒரு நாகினின்னு தெரியாது. இப்போ தேவசேனா வந்து அவளை எப்படியோ கூட்டிகிட்டு போய் பௌர்ணமி பூஜை பண்ணிடுறா. அப்போ வந்து அந்த சாமியார் கால் பண்ணுறாரு. என்னம்மா பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் சாமிஜி கால் பண்ணிங்கன்னா, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு தேவசேனா சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த அஷ்டவக்ரம் வந்து ஷர்பா கிட்ட கான்டாக்ட் வச்சு பேசுகிறா. ஷர்பா எங்கே வா அப்படின்றான். ஷர்பா போகிறா. எப்படியாச்சும் நீ வந்து அந்த ஜனனியோட ரத்தத்தை எனக்கு கொண்டு வந்து கொடு, அப்போ தான் இது மேலே போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.